இப்ப நீங்க பார்க்கறது வந்துட்டு ஒரு பூவோட மொட்டு. இது எந்த பூவோட மொட்டுன்னு உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடியே கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, உடனே கமெண்ட் பண்ணுங்க. கெஸ் பண்ண முடியாதவங்களுக்கு நானே காட்டிடுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோட டாபிக் வந்துட்டு கற்றாழை செடி தான். கார்டன் சின்னதா இருந்தாலும் சரி, இல்ல 4ஏ 4 செடி வச்சு வளர்த்தாலும் சரி, நம்மள்ல அரௌண்ட் 90% வீட்ல கற்றாழை செடி டெஃபினட்டா இருக்கும். இந்த கற்றாழை செடி டெஃபினட்டா என்னோடது கிடையாது. பட் என்னோட ஃப்ரெண்டுக்கு இத நான் தான் கிஃப்ட் பண்ணேன். இவ்ளோ பெரிய செடியாலாம் கிடையாதுங்க. சின்னதா ஒரு பேபி பிளான்ட் மட்டும் தான் குடுத்தேன். ஆனா ஏர் கூலர் பேஸ கண்டெய்னரா செலக்ட் பண்ணி நெறைய மண்ணு குடுத்து வளர்க்கறதுனால ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. கற்றாழை செடி வச்ச உடனேயே நம்ம பூ வந்துட்டு உடனே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது கொஞ்சம் நல்லாவே வளர்ந்து பூ வரதுக்கு சில வருஷங்களே ஆயிடும்னு கூட சொல்லலாம். கற்றாழை செடியில வந்துட்டு பூ வந்து நம்ம ரெகுலரா பார்க்க முடியாது. சில வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இது வந்து பூக்கும்னு சொல்றாங்க. நாங்க 15 வருஷமா எங்க வீட்ல செடி வளர்க்குறோம். ஆனா இதுவரைக்கும் நான் 2 வாட்டி தான் எங்க செடியில பூவ பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து தான் இப்ப நான் பார்க்குறேன். கன்வீனியன்ட்டான என்வைரன்மென்ட் இருந்தா தான் அந்த சில வருஷத்துக்கு ஒரு வாட்டியுமே பூக்கும்னு சொல்றாங்க. பட் செடி வளர்க்கறது ரொம்பவே ஈஸி. லோ மெயின்டெனன்ஸ் செடின்னு சொல்லலாம்.